இதனுடைய கடமைகள், இதனுடைய ஒழுக்கம், இதனுடைய கடமை உணர்வு, இதுக்காக ஒரு அர்ப்பணிக்கிறது, இதன்படி வாழ்வது, கட்டுப்பட்டு உட்பட்டு இந்த காரியங்களுக்காக நான் வாழ்வேன், இப்படி வாழ்வேன் சொல்கிறது, இதெல்லாம் கேட்டு பயந்து போயிடக்கூடாது. சிலர் வந்து இதெல்லாம் கேட்டே பயந்துடுறாங்க. ஐயோ இவ்வளோ இருக்குதுங்களாங்க, நல்ல காலம் சொன்னீங்க, நான் அப்பா கல்யாணமே வேணாங்க, எனக்கு இவ்வளோ கட்டுப்படணுமா, இவ்வளோ இதுக்கெல்லாம் உட்படணுமா, இவ்வளோ பொறுப்பு இருக்குதா, ஐயோ தலை மேலே இல்லாத வார்த்தையெல்லாம் ஏற்றி வைக்கிறீங்களே, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பயப்படுற ஆளுகளும் இருக்கிறாங்க. அந்த பயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கவனன்ட்டில் வெறும் கடமை உணர்வு இது எல்லாம் கிடையாது, இதில் கவனன்ட் லவ்வும் இருக்குது, உடன்படிக்கையின் அன்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம், பயம் தெளிஞ்சிடும். அப்போ ஒரு ஆள் அன்புன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த உலகத்தில் அவங்க ஒரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வேதம் அன்புன்னு சொல்லும்போது அது வேறு விதமாக அது வேதம் பேசுகிறது. இந்த பையன் சொன்னான் இல்லையா, இந்த பொண்ணு சொன்னிச்சே, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப மனம் புண்பட்டுருச்சு, அவனுக்கு ரொம்ப வேதனையில் ஆயிட்டான். நம்ம அன்புக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தேவையா, எனக்கு ரொம்ப என்னை புண்படுத்திட்ட நீ அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்போ அவன் நான் உன்னை அன்பு கூறுறேன் அது போதாதான்னு சொல்கிறான் பாருங்க. அந்த அன்புன்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிறான், வேறு அர்த்தம் வச்சுக்கிறான். என்ன தெரியுமா அன்பு கூறுறன்றது அவனுடைய அர்த்தம்? நான் உன் மேலே பாசமாக இருக்கிறேன், அப்படியே எனக்கு என் உள்ளம் வந்து அப்படியே அன்பினால் நிறைஞ்சிருக்குது, பாசத்தை உணர்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறான். உன் மேலே ஒரு பாசத்தை நான் உடையவனாக இருக்கிறேன், உன்னை அன்பு கூறுறேன், ஆகவே நீ எனக்கு தேவை அப்படிங்கிறான். அவன் அதான் அன்புன்னு நினைக்கிறான். உள்ள அந்த பாசம் ஃபீல் பண்ணுறான் பாருங்க, அன்பை ஃபீல் பண்ணுறான் பாருங்க, அதுதான் அன்புன்னு நினைக்கிறான். ஆனால் வேதவசனம் அன்பு குறித்து பேசும்போது அது உடன்படிக்கையின் அடிப்படையிலே பேசுகிறது. அது வந்து எனக்கு உள்ள நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அன்பு இல்லை அப்படின்றது உடன்படிக்கை. இது வந்து எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கு அது விருப்பம் அப்படிங்கிறத பேசுறது இல்லை. எனக்கு நீ வேணும் அப்படின்றது இல்லை. வேதவசனம் சொல்கிற அன்பு வந்து உடன்படிக்கை அன்பு. அது எப்படி பேசுது? உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க விரும்புகிறேன், உன்னோட சேர்ந்து வாழ்ந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறேன், உன்னிடத்துலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்லை, உனக்கு நான் என்ன செய்ய முடியும், உன்னை எவ்வளவு சிறப்பாக்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த அன்பு. இது வந்து கொடுக்குற அன்பு, உடன்படிக்கை அன்பு. அது வந்து இருக்கிறத பிடுங்குற அன்பு.